இப்போ ஒருத்தர் ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்றாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல அப்படின்னா அவங்க ஒரு 10-15 வருஷத்துல எவ்வளவு மேம் கார்பஸ் அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ இன்வெஸ்ட் பண்ணலான்ற மோட்டிவ் இருக்கு, பட் எங்க பண்ணலாம்னு எங்களுக்கு தெரியல. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல உண்மையாலுமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா? லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெண் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு தான் இந்த சுகன்யா சம்ருத்தி ஒரு செல்வ மகள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு அப்படி தனியாக ஸ்கீம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கிட்ட வந்து ஒரு லெட்ஸே ஒரு 1 lakh சேமிப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போய் எம்ஐஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுல போட்டு எனக்கு மாசம் மாசம் வட்டி வரும், ஒரு 7%, 7.4% வருதுன்னு வைங்களேன். சரி, நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஏன் எம்ஐஎஸ் சூஸ் பண்றீங்க? யூஆர் டிஸ்ட்ரப்டிங் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் பை டூயிங் ஆல் திஸ். இதெல்லாம் பண்ணாதீங்க. மெடிக்கல் காஸ்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கு, லிவிங் காஸ்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோ கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ரிட்டையரிஸ்க்கு எல்லாம் ஒரு ஃபேவரேட் அப்படின்னா அதுவாக தான் இருக்கு. பீப்புள் ஆல்ரெடி இன் ரிட்டையர்மெண்ட் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரைசிங் மெடிக்கல் காஸ்ட்டுக்கு பிளான் பண்றது ரொம்ப கஷ்டம். த ஒன்லி வே எப்படி மணி க்ரோ ஆகும், மணி மல்டிப்ளை ஆகும். எல்லா குடும்பங்களும் எப்பயுமே ஒரே ஒரு அசெட்டை நம்பி இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த அசெட் எந்த ஆண்டு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சூஸ் பண்ணுறவங்களாம் யாருன்னா ஒரு 10,000 25,000 சம்பளம் வாங்குறவங்களுக்குள்ள இருக்கவங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னா வெல்த் கிரியேஷன் டூலாக பார்க்குறாங்க. இது வெல்த் கிரியேஷன் டூல் தானா அவங்களுக்கு? இது வெல்த் கிரியேஷன் சொல்ல முடியாது. இன்கம் இன்க்ரீஸ் ஆகாத பட்சத்தில் உங்கள் சேவிங்ஸை உங்களால் பெரிய அளவில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வணக்கம் மேம். வணக்கம் கேஷவ். மேம், இப்போது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் மேம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன், தங்கத்துலேயும் நிலத்துலையும் வந்து காசு போடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சரி எனக்கே தெரியாமல் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்லேயும் எனக்காக சேமிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பற்றினா நிறைய டவுட்ஸ் இருக்குது மேம், அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா மேம், இப்போ ஒருத்தர் ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் அப்படின்னா அவங்க ஒரு 10-15 வருஷத்தில் எவ்வளோ மேம் கார்பஸ் அச்சீவ் பண்ண முடியும் ரியலிஸ்டிக்காக? மாதம் ரூ. 2000 சேமிச்சா 2 ஸ்கீம் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் பாப்புலர் பிபிஎஃப் அண்ட் செல்வமகள். ஏன்னா இதில் பிபிஎஃப் வந்து 15 ஆண்டுகள் மெச்சூர் ஆகும். செல்வமகள் வந்து பை த டைம் ஒரு 3 வயசில் சேர்த்தீங்கன்னா 18 வயசில் நீங்கள் வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். பிபிஎஃப் 7.1% ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ ரூ. 2000 நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா 15 ஆண்டுகள் கழித்து 6.5 லட்சம் கிடைக்கும் கார்பஸ். இதே செல்வமகளாக இருந்தால் 8.2% அதில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாக ஒரு 7.1 lakhs கார்பஸ் கிடைக்கும். ஓகே. இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா, எஃப்டியில் போகலாம் அப்படின்றப்போ இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்டி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே இது மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம் பார்த்தா எங்களுக்கு ரிஸ்க் இருக்குது, அங்கே சேஃப்டி இல்லை அப்படின்றாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னா அது இன்ஃப்ளேஷனே பீட் பண்ணாதே, அப்புறம் எதுக்கு அப்படின்றாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலான்ற மோட்டிவ் இருக்குது, பட் எங்கே பண்ணலான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் உண்மையாலுமே இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியுமா, இல்லை அதில் நாங்கள் சேர்த்து வச்சாலுமே எதுவுமே பண்ண போகிறது கிடையாதா கடைசியில்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படிங்கிற அந்த ஃபினான்ஸ் ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கலாம். ஓகே. நாமினல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்ல 7.1, என்எஸ்சியில் 7.7, அதுதான் நாமினல் ரிட்டர்ன்ஸ். இன்ஃப்ளேஷனுங்கிறது இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ், 1 இயர் ஆவரேஜ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் 5%. ஸோ இப்போ என்எஸ்சி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 7.7% நாமினல் ரிட்டர்ன்ஸ் -5% இன்ஃப்ளேஷன், அப்போ 2.7% வருது இல்லையா, அதுதான் நம்மளோட ரியல் ரிட்டர்ன்ஸ். இந்த ரியல் ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே ஜீரோவை விட அதிகமாக இருக்கணும். அப்படின்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற கெப்பாசிட்டி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே 6.25% 7.25% வரைக்கும், ஆர் பொன்மகள் எஸ்சிஎஸ்எஸ்லாம் வந்து 8.2 கூட கொடுக்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக இட் வில் பீட் இன்ஃப்ளேஷன் பை எவ்வளோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 2%லேருந்து 3% வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது ரியல் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஈவன் எஃப்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ல இப்போ 6% ஆக்கிட்டாங்க. ஸோ ரியல் ரிட்டர்ன் 1% குறைஞ்சிருக்கு. ஸோ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் பணத்தோட மதிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்டி இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, என்எஸ்சி இருக்குது, சுகன்யா சம்ருத்தி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்போ மக்கள் எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் மேம்? எந்த ஸ்கீமுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? ஓகே, பெரும்பாலான குடும்பங்கள் ஆர் ஈவன் ஆர்டினரி பீப்புள் நம்ம வந்து ஃபினான்ஸ் பற்றின சரியான புரிதல் இல்லாதனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குது, எனக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைச்சாதான் எனக்கு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒரு டூல் பாக்ஸ் ஓப்பன்
பண்ணீங்கன்னா வெவ்வேறு டூல்ஸ் இருக்கு. ஒரு டூலுக்கும் ஒரு யூஸ் இருக்கு. அதே மாதிரி தான் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூஸ் இருக்கு. அதை ஓகே. சரியா நம்ம பயன்படுத்தினா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். சரியா பயன்படுத்தலைன்னா அது நிச்சயமா வேஸ்டா தான் போகும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணாம ஒரு கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ஆர் ஒரு பர்பஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங், உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை, எதுக்கு இது நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு அந்த நோக்கத்தோட அந்த பெர்ஸ்பெக்டிவோட நம்ம உள்ள வந்தோம்னா சரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பெண் குழந்தைக்கு படிக்கிறதுக்கு தான் இந்த சுகன்யா சம்ருத்தி ஒரு செல்வ மகள் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து உங்களால 1000 ரூபாய் சேவ் பண்ண முடியும் மாசம்னா கூட பரவாயில்லையே, அந்த ஸ்கீம்ல நம்ம போயிடலாம். அதே மாதிரி பான் குழந்தைகளுக்கு அப்படி தனியா ஸ்கீம் இல்லை. ஆனா பிபிஎஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவுமே 15 ஆண்டுகள்ல மெச்சூர் ஆக போகுது. இப்போ பெரும்பாலான குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த வருஷம் ஆர்டி போடுவாங்க. ஸோ ஆர்டியை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்காக பயன்படுத்தணும். இந்த மாதிரி எஜுகேஷன் கோல்ஸுக்கு பிபிஎஃப் அண்ட் செல்வ மகள் இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க, கையில வந்து அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் எல்லாம் மெச்சூர் ஆகி ஒரு லம்சம் வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணலாம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதுல 8.2% குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ 8.2ங்கிறது அப்ராக்சிமேட்டா மாசம் ஒரு 20,000 அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப்பும் அவங்களுடைய பர்பஸ் என்ன யூஸுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு புரிஞ்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தேர்வு செய்தாங்கன்னா டெஃபினட்டாக அது கன்ஃபியூஷனும் இருக்காது, பயனும் அளிக்கும். ஒரு ராங் யூஸ் கேஸ் சொல்கிறேன் பாருங்க. ஒரு குடும்பத்துக்கிட்ட வந்து ஒரு லெட்ஸே ஒரு 1 lakh சேமிப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டு போய் எம்ஐஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, அதுல போட்டு எனக்கு மாசம் மாசம் வட்டி வரும், ஒரு 7%, 7.4% வருதுன்னு வைங்களேன். அதை வந்து எடுத்து அதுல இருந்து ஒரு ஆர்டியை போடுவாங்க. உங்களுக்கு வந்து கேட்டா எனக்கு இப்போ அது யூஸ் இல்லை, அது பாட்டுக்கும் ரிட்டர்ன் கொடுக்குது இல்லை, அது பாட்டுக்கும் ஆர்டி போகுது, நான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு. நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு வந்து அந்த பணம் இப்போ தேவையில்லைல்ல, ஒரு 5 இயர்ஸ்க்கு வேண்டாம்னு சொல்றீங்க, அப்போ நீங்க ஏன் எம்ஐஎஸ் சூஸ் பண்றீங்க, நேரா என்எஸ்சி சூஸ் பண்ண வேண்டியது தானே, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். ஏன்னா அது வந்து 7.7% குவார்டர்லி கம்பவுண்டிங். இன்னைக்கு நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு 1.45 lakhs கொடுக்க போகுது. நீங்க சரி அப்ப கூட எனக்கு அது யூஸ் இல்லை, எனக்கு அதுக்குள்ள இன்கம் ரைஸ் ஆயிடுச்சு, நான் வேற மேனேஜ் பண்ணிட்டேன்னா இன்னொரு தடவை ரோல் பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் 2.1. ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்களேன். 10 லட்சம் இருக்கவங்க 10 14 ஆகும், 14 21 ஆகும். ஸோ அப்படியே தான் அது க்ரோ ஆயிட்டு இருக்க போகுது. அதை விட்டுட்டு நீங்க ஹோம்ஸ்ல போட்டு அதுல இருந்து எடுத்து திருப்பி ஆர்டி போட்டு, ஏன்னா ஆர்டி வந்து என்எஸ்சி விட வட்டி கம்மி. ஸோ நீங்க யூஆர் டிஸ்ட்ரப்டிங் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் பை டூயிங் ஆல் திஸ். இதெல்லாம் பண்ணாதீங்க. ஆனா சில ஃபேமிலிஸ் என்ன சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கு 2 வருஷத்துலேயே பணம் தேவை, அந்த மாதிரி லெஸ் தென் 5 இயர்ஸ்ல எடுக்க போறீங்க அப்படின்னா என்எஸ்சி உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ அந்த சூட்டபிலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு வித்ட்ராவல், ப்ரீமெச்சுவர் வித்ட்ராவல், அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஓகே மேம், இப்போ நீங்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் சொன்னோன்னே இந்த கொஸ்டின் வருது. என்னன்னா இப்போ மெடிக்கல் காஸ்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கு, லிவிங் காஸ்ட்டும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோ கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ரிட்டையரிஸ்க்கு எல்லாம் ஒரு ஃபேவரேட் அப்படின்னா அதுவாக தான் இருக்கு. ஸோ அது கரெக்டாக எங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எங்கள் மெடிக்கல் காஸ்ட்டும் லிவிங் காஸ்ட்டும் மேனேஜ் பண்ண முடியுமா எங்களால்? அது இப்போ சொன்ன மாதிரி அந்த எஸ்சிஎஸ்எஸ் ஸ்கீமுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. இட் வில் ப்ரொவைட் யூ பிரெட், அதாவது பேசிக் நெசசிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி 30 லட்சமும் அவங்க போட்டுட்டாங்கன்னா அந்த தம்பதிக்கு வந்து மாசம் 20,000 வரும். ஆனா நீங்க விலைவாசிக்கு ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு ரிக்குவயர்மெண்ட். அந்த ரிக்குவயர்மெண்ட்டை இந்த ப்ராடக்டே கொடுக்குமானா அதோட தன்மை இது கிடையாது. இதோட தன்மை என்னன்னா, நான் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் as long as you are alive. அதுதான் இந்த ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக். இப்போ 20,000 ஒரு எல்டர்லி கப்பிள் ஆரம்பிக்கிறாங்க இந்த வருஷம் செலவு. எவ்ரி இயர் அவங்களுக்கு ஒரு 5% இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வேணும்னா 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு 26,000 வேணும். ஒரு மாசத்துக்கு 6,000னா ஒரு வருஷத்துக்கு 72,000 தேவை. இன்னொரு 70,000 உங்களுக்கு அடிஷ்னலா இன்கம் வேணும்னா இன்னொரு 10 லட்சம் நீங்க டெபாசிட் போட்டாதான் உங்களுக்கு அது வரப்போகுது. இன் ரிட்டையர்மெண்ட் இன்னொரு 10 லட்சத்தை நீங்க எப்படி ரெடி பண்ண போறீங்க? ஸோ people already in retirement, inflation beating, rising medical காஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உங்கள் 30வது வயசுலேருந்தே ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆரம்பிங்க. பிகாஸ் எவ்ரி 5 இயர்ஸ் இன்ஃப்ளேஷனுக்காக நீங்கள் உங்களுக்கு அடிஷனல் கார்பஸ் தேவைப்படுது. அதை நீங்கள் யூ கேனாட் பிளான் இட் ஆஃப்டர் கோயிங் டு ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா சஃபிஷியன்ட் டைம் இருக்குது. நீங்கள் எஸ்சிஎஸ்எஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் உங்களுக்கு இருக்கும். வேற சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ நம்ம வீடியோவில் பேசுகிறப்ப நீங்கள் நிறைய வாட்டி சொன்ன விஷயம் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி பண்ணாதீங்கன்னு. நீங்கள் ரீலும் பண்ணியிருக்கீங்க. பட் எங்களோட மோட்டிவ் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்த மேட்ரு தான், இந்த மாதிரி 10%,
12% இது பார்த்தா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. ஓகே நெறைய நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கப்போ போஸ்ட் ஆஃபிஸ் ஸ்கீம்ஸ்லாம் நாங்க எத மேம் தேர்ந்தெடுக்கலாம்? எது எங்களுக்கு நெறைய ரிட்டர்ன்ஸ் குடுக்கும்? இல்ல ஏன் நாங்க வந்துட்டு இப்போ நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். ஃபியூச்சர் இயர்ஸ்ல பார்த்தா இப்ப நெறைய வீடியோஸ்ல நம்ம பேசுறப்போ சொல்லியிருக்கீங்க. 1,00,00,000 வந்துட்டு இன்னும் ஒரு 20 வருஷத்துல அதோட வேல்யூ இவ்வளோ இருக்கும்னு. ஸோ நான் ஒரு 40,00,000 தான் மேக்ஸிமம் சேர்க்க போறேன் போஸ்ட் ஆஃபிஸ்லனா, அதோட வேல்யூ ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ நான் திரும்பவும் அதே ஸ்டேட்ல தான் இருப்பேனா? இது ஒரு ஆழ்ந்த கேள்விதான். ஓகே. இத வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஓகே. முதல்ல வந்து என்ன ப்ராப்ளம்னா, ஒரு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல ம். இன்கம்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகல. ஈவன் ம். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு கூட இன்கம்ஸ் வந்து ஹேவ் நாட் கெப்ட் அப். இத வந்து இந்தியன் எக்கனாமிக் சர்வேலயே நம்ம சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கோடிட்டு காட்டியிருக்காரு. ஓகே. 10 வருஷம் நம்மளுக்கே தெரியும். நம்ம சர்க்கிள்லயே 10 வருஷம் முன்னாடி 20,000 சம்பளம் வாங்குனவங்களும் அதே பிராக்கெட்ல தான் ம். இன்னைக்கு ம். இருக்காங்க. ரொம்ப வந்து கார்ப்பரேட்ஸ் அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணல. இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். இன்கம் இன்க்ரீஸ் ஆகாத பட்சத்துல உங்க சேவிங்ஸ உங்களால பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ம். அப்போ மக்களும் என்ன பண்றாங்க, சரி எனக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியலல்ல, அப்ப எனக்கு ரிட்டர்ன் ஆவது ஹையஸ்ட்டா வேணும் ம். அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பட் ஒரு 20,000 சம்பாதிக்கிறவங்க ஒரு 2,000, 3,000 நம்ம சேர்க்கிறோம். ம். ரைட்? அந்த 2,000, 3,000 மேஜிக்கலா 30,000 ஆகவோ, 3,00,000 ஆகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஹையஸ்ட் அக்ரெசிவ் பெட்ஸ் நீங்க எடுத்தா கூட ஆகாது. ஓகே. த ஒன்லி வே எப்படி மணி க்ரோ ஆகும், மணி மல்டிப்ளை ஆகும்னா, உங்க சேலரிஸ் ஏறிக்கிட்டே இருக்கணும். உங்க சேமிப்பும் அதுக்கு ஏத்த மாரி ப்ரொபோர்ஷனேட்டா ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஒரு ரீசனபிள் வெல்த்த வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்தாலும் நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். 2வது எல்லா குடும்பங்களும் எப்பயுமே ஒரே ஒரு அசெட்ட நம்பி இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. அசெட் அலோகேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஒரு குடும்பம் வந்து ரூ. 10,000 சேமிச்சாலும் சரி, ஒரு மாசத்துக்கு 2,00,000 சேமிச்சாலும் சரி, தே ஹேவ் டு கோ பை அசெட் அலோகேஷன். ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு அசெட் அலோகேஷன்னு பேசும்போது சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் குடுக்கும். போஸ்ட் ஆஃபிஸ், பேங்க்ஸ், இபிஎஃப் இந்த மாதிரி. சில ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் டைனமிக்ஸ், அதாவது உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் அத பேஸ் பண்ணி குடுக்கும். சிலது ஹார்ட் அசெட்ஸ் இருக்கு இல்லையா? ம். நிலம், கோல்டு, ம். ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வேற டைனமிக்ஸ். நீங்க இருக்கிற ஊர்ல, ஏன்னா பெங்களூர்ல வர்ற ரிட்டர்ன் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வருமா, கோயம்புத்தூர்ல வர்ற ரிட்டர்ன் சென்னையில வருமான்னு வந்து சொல்ல முடியாது. ம். ம். சென்னைக்குள்ளேயே ஒரு மைக்ரோ மார்க்கெட்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ம். எது ம். ஃபாஸ்டர் அப்ரிசியேஷன், எது வந்து ஸ்மாலர் அப்ரிசியேஷன்னு சொல்லி. ஸோ அசெட் அலோகேஷன் கமிங் பேக், நம்ம வந்து எவ்வளோ சேமிச்சாலுமே நீங்க எல்லாத்துலயும் பிரிச்சு டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணாதான் ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் அண்ட் ஹையர் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா போன ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு 60% மேல ரிட்டர்ன் கொடுத்தது. ம். ஆனா கடந்த 50 ஆண்டுகள்ல நடக்காத ஒரு ஃபினாமினா இல்லையா? அது இந்த வருஷமும் நடக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ம். அதே மாதிரி சில வருஷங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் 20% மேல ரிட்டர்ன் ம். கொடுத்துருக்கு. பட் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 8% தான் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த அசெட் எந்த ஆண்டு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதனாலேயுமே இந்த டைவர்சிஃபிகேஷன்ங்கிறது முக்கியப்படுது. பெரும்பாலான மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஆல்ரெடி கோல்டு அண்ட் நிலம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கு. ஒன்லி ஃபார் மீட்டிங் ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் ஆப்ளிகேஷன்ஸ் ம். அவங்க வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸை யூஸ் பண்றாங்க. அண்ட் இது காலங்காலமா ரொம்ப எல்லா குடும்பங்களுக்குமே ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்கு. ஏன்னா இது காம்ப்ளிகேஷனே ஒன்றும் இல்லையே. ம். 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 கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க இதை போட்டீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் ₹1 போட்டா கூட அந்த ₹1 வட்டியோட எல்லாருக்கும் திரும்பி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் ஃபண்டுங்கிற அமைப்பின் கீழ் நிறுவப்பட்டிருக்கு. ம். இது வரைக்கும் 38 கோடி அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ் அதில் இருக்காங்க. இது ஒரு சின்ன எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணாலுமே டோட்டல் ஏயும் பார்த்தீங்கன்னா 22 lakh crores ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு. அண்ட் இட் இஸ் 100% பேக்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்களோட ம்ஹ்ம். சாவரன் கேரண்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ மக்கள் என்ன சொல்றாங்க, ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் மற்றதுலலாம் நான் சேர்த்துட்டேன், கோல்டு ம். வச்சுட்டு வாங்கிட்டேன், நான் நிலத்துக்கு வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கே அப்படின்னு சொல்லி இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இத்தனை காலம் எவ்வளோ புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்தாலும் எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது டெஃபினட்டா போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உண்மைதான் மேம். ஏன்னா எங்க வீட்லயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா மேம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள நீங்க போறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னென்ன மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்றாங்க மேம்? ஏன்னா இப்போ நிறைய பேரால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா பிரீமியம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ எல்லாராலையும் பண்ண முடியுமா மேம்? இன்சூரன்ஸ் எல்லாராலையும் எடுக்க முடியுமா? ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து இப்போ 2 பிரிவு இருக்கு. ஓகே. ஒண்ணு வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ். ம்.
ஆர் இன்கம் நிரந்தரமா இல்லாத குரூப் வந்து எளிமையா அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, அதாவது 436 ரூபா ஸ்கீம்னு போய் கேட்டா சொல்லுவாங்க. 18 வயசுல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கிற வேலை பார்க்குறவங்களுக்கு ஆர் ஈவன் டெம்பரரியா வேலையில இருக்கவங்களுக்கு யாருக்கு வேணா ஆண் பெண் டிஃபரன்ஸே கிடையாது, எல்லாருக்குமே அந்த பாலிசி கொடுப்பாங்க. நீங்க மே மாசம் அந்த பிரீமியம் கட்டிட்டா அந்த ஃபாலோயிங் இயர் உங்களுக்கு ஃபுல் கவர் இருக்கும். அந்த நபருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு 2 லட்சம் இழப்பீடா போகும். இட்ஸ் டேர்ம் கவர்னு வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி சுரக்ஷா பீம யோஜனா அந்த மாதிரி சின்ன சின்ன இதுல வந்து வேற 1 லேக் கவருக்கு கூட இன்னொரு ஸ்கீம் இருக்கு. ஸோ அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்மால் பிரீமியம் கட்டி ஓரளவுக்கு அந்த 2 லட்சம் அந்த குடும்பத்துக்கு போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பத்தாது. பட் இமீடியட்டா ஒரு 1-2 இயர்ஸ் அவங்க வந்து கால் ஊனி வேற யாரையும் நம்பாம ஒரு டிக்னிஃபைடா அவங்க லைஃபை வந்து கடத்திக்கிட்டு போகலாம். அதுக்கு டெஃபினட்டா இது ஹெல்ப் பண்ணும். இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து இந்தியா போஸ்டே என்ன பண்ணிருக்காங்க, பேமெண்ட்ஸ் பேங்க் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்னு தனியா ஒரு நிறுவனம் அது கீழே இயங்குது. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா விதமான இன்சூரன்ஸையும் அவங்க ஆஃபர் பண்றாங்க. பட் நீங்க வந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்கணும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு நிறைய பிரைவேட் இன்சூரன்ஸோட டைப் பண்ணி அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் யூ பிகம் அன் அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்க அவங்க கிட்ட இருந்தும் அது வழியா வாங்கிக்கலாம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது கொஞ்சம் மார்க்கெட் ரேட்டை விட குறைச்சலான சப்சிடைஸ் ரேட்ஸ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் சில இன்சூரன்ஸ்லாம் போனீங்கன்னா இப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர் கொண்டு வா, இன்கம் ப்ரூஃப். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து டெம்பரரி ஜாப்ஸ் இருந்தால் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கோ டு போஸ்ட் ஆஃபீஸ். அப்புறம் அண்ட் இது கூட ஒரு கவர் கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியான கவர் எடுத்துக்கலாம். 3 lakhs கவர், 5 lakhs கவர். நீங்கள் ப்ரைவேட்டாக போனீங்கன்னா 10 lakhs கவருக்கு மேலே தான் இஷ்யூ வாங்குறதுக்கு வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் 2 பேருமே இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் யாருன்னா ஒரு 10,000லேருந்து 25,000 சம்பளம் வாங்குறவங்களுக்குள்ள இருக்கவங்க தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க இதை எப்படி பார்க்குறாங்கன்னா வெல்த் கிரியேஷன் டூலாக பார்க்குறாங்க. அது ஒரு கரெக்டான ஒரு வியூவா மேம்? இது வெல்த் கிரியேஷன் டூல் தானா உங்களுக்கு? இது வெல்த் கிரியேஷன் சொல்ல முடியாது, சேமிப்பு. அதாவது இது இந்த ஹோல் ஸ்கீமே வந்து சிறு சேமிப்புன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஸோ இதை சிறு சேமிப்பாக தான் நம்ம எடுத்துக்கணும். லைக் ஐ செட், ஒரு ஷார்ட் டேர்ம் நீட்ஸ் இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இன்னைக்கு வந்து நாட்டில் ஆர்கனைஸ் செக்டருக்கு இபிஎஃப் இருக்கு, என்பிஎஸ் இருக்கு, ரைட்? அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு வந்து அந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஸ்கீம் இல்லை. அதுக்காக தான் பிபிஎஃப் தொடங்கப்பட்டது. ஒரு 20 ஆண்டுகள் முன்னாடி எல்லாம் பிபிஎஃப்ல 10%, 12% ரிட்டர்ன்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்பதான் அதோட ரிட்டர்ன் குறைஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர், ஒரு நிரந்தர வேலை இல்லாதவர்கள்லாம் பிபிஎஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். தெர் இஸ் அட்டல் பென்ஷன் யோஜனா, ஏபிஒய் இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு மினிமம் கான்ட்ரிபியூட் பண்ணால் ஏதோ ஒரு பென்ஷன் வரும். ஃபார் லைவ்லிஹுட் ஒரு பென்ஷன் 60 வயசுக்கு அப்புறம் வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் டார்கெட்டட் அட் அன்ஆர்கனைஸ் செக்டர் அண்ட் இந்த ரொம்ப கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்களுக்குன்னு இருக்குது. ஸோ நம்ம இதை வெல்த் பில்டிங் டூலாக பார்க்குறத விட இதை ஒரு சிறு சேமிப்பு, சம்திங் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்கிறதுக்கு this will give you some minimum living pension when you retire. அந்த மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கராக நீங்கள் தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க, பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்க.